உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் 2ஆம் கட்ட மின்சார பேருந்துகள் திட்டத்திற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்ட்ரல் டிப்போ 2இல் நடைபெற்று வரும் மேம்பாடு மற்றும் புதுப்பிப்பு பணிகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. புதிய டிப்போ அமைப்பு, மின்சார பேருந்துகளுக்கு தேவையான சார்ஜிங் வசதிகள், உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கான வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. சமீபத்தில் ஸ்விட்ச் மொபிலிட்டி நிறுவனத்தின் உற்பத்தி நிலையத்தில் தயாரிக்கப்பட்ட ஏசி மற்றும் நான் ஏசி மின்சார பேருந்துகளின் மாதிரி வாகனங்களையும் எம்டிசி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். உலக வங்கி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. முதல் கட்ட திட்டத்தில் பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் புதிய பேருந்துகளில் கூடுதல் வசதிகள் மற்றும் அணுகல் தன்மை அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா கடந்த மார்ச் 2ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் 1337 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 750 தாழ்தள மின்சார பேருந்துகளை இயக்க எம்டிசி திட்டமிட்டுள்ளது. இதில் 500 ஏசி பேருந்துகளும் 250 நான் ஏசி பேருந்துகளும் இடம்பெற்றிருக்கின்றன. புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அதிகரிக்கும் வகையில் தற்போதுள்ள டிப்போக்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படுவதுடன் புதிய மின்சார பேருந்து டிப்போக்களும் உருவாக்கப்படுகின்றன. இதற்கான டிப்போ மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கான 289 கோடியே 69 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சென்னை நகரின் பசுமை போக்குவரத்து வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.